தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களை கொளத்தூர் மக்கள் உணர்ச்சி பெருக்குடன் நன்றி தெரிவித்தனர். இங்கே ஜிம்மு கட்டி இருக்கிறாரு, லேடிஸ்க்கு ஜிம்மு கட்டி விட்டுருக்கிறாரு, ரேஷன் கடைங்க நிறைய கட்டி விட்டு இருக்கிறாரு, சங்கம் இது கட்டி விட்டுருக்கிறாரு, சத்திரங்க கட்டி விட்டு இருக்கிறாரு, நிறையா செய்திருக்கிறாரு. எனக்கு அதை சொல்ல முடியல. ஐயா ஜெயிக்காத போனதுனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப அழுதுட்டேன். ஐயா எவ்வளோ நாள் அவங்க அப்பா காலத்துலேருந்து நாங்கள் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். கடைசியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சே ஐயா, நீ ஜெயிக்காத போயிட்டியேன்னு தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஐயா. எங்கள் ஐயா எல்லாம் எங்களுக்கு நல்லது செஞ்சார். எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் காசெல்லாம் குத்துன்னு இருந்தார். ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாரு, ஜிம்மு கட்டியிருக்காங்க, பசங்களுக்கு லேப்டாப் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, எல்லா வசதியும் பண்ணியிருக்காரு. அவர் தான் வரணுன்ட்டு நாங்கள் வேண்டிக் கொண்டோம். ஆனாலும் என்ன தான் நடந்துச்சோ எங்களுக்கே தெரியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வரலாம், எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாரு. பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ இதுவாக கட்டியிருக்கிறாரு. இந்த கொளத்தூர் பகுதியிலெல்லாம் எங்களுக்கு எல்லா சலுகை செஞ்சுருக்கிறாரு. தொடர்ந்து 3 தடவை அவர் இந்த தேர்தல் எண்ணினுக்காக ஜெயிச்சிருக்காரு. இந்த ஏரியாவுக்கும் நல்லதெல்லாம் செஞ்சுருக்காரு. இந்த பிரிட்ஜு கட்டி கொடுத்துருக்காரு, பார்க்குங்க கட்டி கொடுத்துருக்காரு. அவர் எல்லாமே நலத்திட்ட உதவியெல்லாம் நல்லபடியாக செஞ்சுருக்கிறாரு. அவர் வராது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. இங்கே நிறையவே அவர் ஸ்விம்மிங் பூலு, பார்க்கு அந்த மாதிரி நிறையவே செஞ்சார். இப்போ அவர் தோற்றதில் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இதேமாரி காலேஜுக்கு போகும்போது எனக்கு ஃப்ரீ பஸ்லாம் கிடச்சிது. எங்கள் அப்பா மாற்றுத்திறனாளி, ஆனால் இந்த ஃப்ரீ பஸ்ஸால் எனக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸ்டாலின் எல்லாமே பண்ணியிருக்காரு. குழந்தைங்க ஸ்கூல் படிப்புலேருந்து, காலை உணவு திட்டத்துலேருந்து, காலேஜ் பசங்க பஸ் ஃப்ரீ பஸ்ஸு, ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காரு, எல்லாமே பார்க்லேருந்து எல்லாம் கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதி யாரும் செய்யாததை ஸ்டாலின் சேர்ந்துருக்கிறாரு. அது ரொம்ப எங்களுக்கு பெரிய விஷயம். அவர் இந்த அளவுக்கு வருவார் நாங்கள் நினச்சி பார்க்கல. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் வீட்டு பிள்ளை அவர். அதனால் எங்களுக்கு அவர் தோத்தாலும் எங்களை மனசோராமல் சந்தோஷப்படுத்திட்டு போகிறாரு. எங்களுக்கு அதனால தான் ஜீர்ணிக்க முடியல. அவர் எப்பயுமே உங்கள் கூட நாங்கள் இருப்பேன் நான் நினைச்சு எங்களுக்கு அவர் ஆறுதல் சொல்கிறார். அவர் தோக்கலை சார், தமிழ்நாடு தான் சார் தோற்றுருக்கு, அவர் தோக்கலை. தளபதியாருடைய ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல திட்டங்கள்லாம் கொளத்தூர் தொகுதியில் அருமையாக செஞ்சுருக்காரு. ஆனால் அவருடைய தோல்வி எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளியாக எங்களுக்கு எவ்வளோ நல்ல திட்டங்களெல்லாம் வழங்கினார். இருந்தாலும் அவரை நாங்கள் மிஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருடைய தோல்வி உண்மையே கிடையாது. ஸ்டாலின் நிறைய இந்த ஜிகேஎம் காலனி நிறைய செஞ்சுருக்காரு. நீச்சல் குளம், பாக்ஸிங் அதெல்லாம் நிறைய கட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல, ஜெயிப்பாதுன்னு தான் நினச்சோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல. இங்கே ஜூஸ் கல்ல வேலை செய்கிறேன். நான் ஒரு 8 வருஷமாக வேலை செய்கிறேன். நானும் பார்த்துருக்கேன். இந்த பிரிட்ஜில் அவர் தான் கட்டி கொடுத்தாரு. இப்போ வந்தார், ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்தது. எல்லோரும் கண் கலங்கி போயிருந்தாங்க. நிறையா இடம் பண்ணி கொடுத்தாரு. இங்கே ஜிம்மு ஓப்பன் பண்ணார், அங்கே ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணார், மண்டபம் எல்லாமே ஓப்பன் பண்ணார். போனார், பார்த்தேன். ரொம்ப ஃபீலிங்காக அந்த எல்லா இதுவும் தான் போனாங்க. ரொம்ப கஷ்டமாக அந்த குளத்தூர் எவ்வளோ பண்ணார், எல்லாமே அவர் தான் பண்ணார். எல்லாருக்கும் ஒரு கண்கலங்கிறது தான் பார்க்கும்போதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. நல்ல விஷயங்கள் நிறைய நிறைய மக்களே நிறைய சந்திச்சிருக்காரு. யாருமே ஆனால் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்குது. மக்கள் இது ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இந்த கொளத்தூர் தொகுதி ஒரு மாற்றங்களே இல்லாமல் இருந்த கொளத்தூர் தொகுதியை மாற்றி எவ்வளோ திட்டங்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயனடைகிற மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார். இந்த கொளத்தூர் தொகுதியில் பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல்லேருந்து படைப்பகம், முதல்வர் படைப்பகம் கட்டி கொடுத்தாரு, எவ்வளோ பார்க்குங்க கட்டி கொடுத்தாரு, ஏசி பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காரு, எவ்வளோ திட்டங்கள் அருமையான திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தார். இது வரைக்கும் அந்த மாதிரி திட்டங்களில் எங்களுடைய வயசில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி அருமையான திட்டங்களை கொண்டு வந்து ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. ஸ்டாலின் ஐயா ரொம்ப நல்ல திட்டங்களை கொண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணி இருந்திருக்காரு. ஒன்றுமே இல்லை. என்னோட பையன் டியூஷனுக்கு அனுப்புறதுக்கு என்னால் முடியல, டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியல என்னால். அந்த நேரத்தில் ஸ்கூல்லேயே ஸ்டாலின் சார் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. நாங்களே டியூஷன் சென்டர் நடத்துகிறோம், உங்களோட பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு. ப்ரைவேட்டில் கூட அப்படி இருக்காதுங்க டியூஷன் சென்டர். அந்த அளவுக்கு நல்ல மாதிரியாக ஏசி போட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அந்த அளவுக்கு அவங்கள ஊக்குவிச்சு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா கூட 7 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் எந்த இடத்துலையும் வச்சாலுமே எதுவுமே தரமாட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் சார் எங்கள் பசங்க பட்னியாக படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஃபன் முதல் கொண்டு எல்லாம் வெளியில் எல்லாமே ப்ரைவேட் டிஃபன் தான். ஹை லெவல் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஊக்குவிச்சு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு தெம்பை கொடுத்து எல்லாமே செஞ்சவங்க நாங்கள்லாம். ஸ்டாலினுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். எங்களால் நம்பவே முடியலைங்க. எங்கள் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் இல்லைன்றதை எங்களால் இப்போ கூட எங்களால் ஜீரணிக்கவே முடியல. மாதம் ஆனால் 15ஆம் தேதி ஆனால் 1000 ரூபாய் விழுது. அது நம்பிக்கையாக ஒரு தைரியமாக எங்களுக்கு இந்த தேதிக்கு இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு கன்ஃபார்ம், எங்களுக்கு எதனாச்சும் செலவுக்கு கன்ஃபார்மாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சவங்களுக்கு இது செஞ்சது பெரிய துரோகங்க.
எல்லாம் செஞ்சது துரோகம் தான். யார் செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் துரோகம் தான் செஞ்சுட்டாங்க. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தான் வருவார்னு எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் அவர் வரல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்காக நிறைய உதவி திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காரு. பெண்களுக்கு உதவித்தொகை, பஸ்ஸு, ஃப்ரீ பஸ்ஸு, முதல்வன் திட்டம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்குமே எல்லாமே ரெனுவல் பண்ணி புதுசாக பண்ணியிருக்காங்க. மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில. அவர் வருவார்னு எல்லாருமே நம்பிக்கையாக இருந்தோம். இப்படி பண்ணிட்டாங்க. அவர் இப்போ பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நல்ல இந்த 5 வருஷத்தில் இந்த கொளத்தூரை பார்த்திங்கன்னா அப்படியே புதுசாக சிங்கப்பூர் மாதிரி மாற்றிருக்காரு. ஆனால் மக்கள் அதெல்லாம் உணரவே இல்லை. ரொம்ப வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க ஓட்டை. ஆனால் எப்போ இருந்தாலும் ஸ்டாலின் தான் எங்களுக்கு. இது அவரோட சொந்த வீடு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். யார் எந்த தொகுதியிலேருந்து எந்த அமைச்சர் வந்தாலும் சரி, அவர் வாரம் வாரம் இங்கே விசிட் பண்ணுவார். மாதத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுவார். அந்த மாதிரி ரெகுலராக இருந்தார். இங்கே எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னா, திருவிக நகரில் கிரவுண்டே இல்லாமல் இருந்தது. கிரவுண்டே இல்லாமல் இருந்ததுன்னா சுற்று சுவர் எதுவுமே இல்லை. அதை அழகாக பராமரித்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல நலத்திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த திருவிக நகரில் இருக்கிறவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்காரு. திருவிக நகர் குடியிருப்பவர்களுக்கு யாருக்குமே பட்டா கிடையாது. 540 வீட்டுக்கும் பட்டா வாங்கி கொடுத்துருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ உடற்பயிற்சி மையம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைரெக்டாக இவரோட ஆஃபீஸ் ஒன்று இருக்குது ஜவஹர் நகரில். அங்கே போய் நம்ம மனு எழுதி கொடுத்தா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மனுவை பார்த்துட்டு அதுக்கான பரிசீலனை பண்ணி கொடுக்குறாரு. மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தாரு. பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்க வச்சார். நல்லா கம்ப்யூட்டர் கொடுத்தாரு. சைக்கிள் கொடுத்தாரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணாடி எல்லாம் நலத்தொகுதி திட்டம்லாம் பண்ணார். இருந்தாலும் அவர் எதுக்கு வரதில்லை. அவர் எப்போவுமே அந்த கொளத்தூர் தொகுதி என்னுடைய தாய் வீடுன்னு சொல்லுவார். அந்த தாய் வீடுக்கு மதிப்பு இல்லாமல் ஆகிட்டாங்க ஜனங்கோ. அது என்றைக்கு இருந்தாலும் அவர் இந்த தொகுதிக்கு அவர் வருவார். அவர் இந்த மாதிரி பண்ணதுக்காக எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த ஏரியாவுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு, பார்க்கு கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் மக்கள் இவ்வளோ நன்றி கிட்டத்தனமாக அவருக்கு ஓட்டு போடாமல் விட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு அநியாயமான இது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த ஏரியாவுக்கு இவ்வளோ நல்லது பண்ணி மக்களை அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காருங்க. இவ்வளோ பார்க்கு, ஹாஸ்பிட்டலு, எவ்வளோ நல்ல திட்டங்கள். இந்த ஸ்கூல் ஃபீஸு, அந்த இது எல்லாமே, பார்க்கு, இந்த பாக்ஸிங் பண்ணுற இது, அது லைப்ரரி, அப்புறம் இந்த டயாலிசிஸ் சென்டரு, எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ நவீனமயம் பற்றி பண்ணியிருக்காரு அவர். ஆனால் கடைசியில் அவருக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். என் குடும்பத்தில் ஒரு தலைவராக அவர் இருந்திருக்காரு. எப்படி தலைவரானா குடும்பத் தலைவராக. என் பசங்க இந்த பாக்ஸிங் கிளாஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் இல்லை. இந்த பாக்ஸிங் கிளாஸ் திறந்தது சிஎம் சார் தான். அவர் திறந்த ஸ்விம்மிங் பூலால் தான் என் பொண்ணு இன்றைக்கி ஸ்விம்மிங் பண்ணுறான். என் பையன் பாக்ஸிங் கிளாஸ். ஃபீஸ் இல்லாமல் இதெல்லாம் நான் ஒரு தகப்பனாக செய்ய வேண்டியது அவர் நாட்டோட, இந்த தமிழ்நாட்டோட தகப்பனாக என் குடும்பத்தில் ஒருத்தர் என் பிள்ளைங்களுக்கு பண்ணுறாரு. அது இல்லாமல் இந்த ஆர்டிஜிஎஸ் ஸ்கீம்லாம் அதில் தான் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ப்ளஸ் லைப்ரரி, ஸ்விம்மிங் பூலு இதெல்லாம். இப்போ அந்த பஸ்ஸில் மகளிருக்கு ஃப்ரீ. மாதம் 1000 ருபீஸ் கேஷு. எங்கள் ஒய்ஃப் அவர் ஃபோட்டோ வச்சு தான் இப்போ சிஎம் சார் எனக்கு மாதம் 1000 ரூபா தராருன்னு பெருமையாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொளத்தூர் மக்கள் பயங்கரமான ஒரு துரோகத்தை அவருக்கு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடே துரோகம் தான் பண்ணியிருக்கு. மக்களுக்காக என்னென்ன செஞ்சார் மற்றும் இந்த நாட்டுக்காக என்னென்ன திட்டங்கள் மத்திய அரசு தமிழ்நாடு மேலே திணிச்சுதோ அதுக்கு எல்லாத்துக்குமே எதிர்த்து பயங்கரமாக குரல் கொடுத்தாரு. சிஏஏவாக இருக்கட்டும், என்ஆர்சியாக இருக்கட்டும், எதுக்கு இப்போ நடந்த டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இன்றைக்கி தமிழ்நாடு சிஎம்னால தான் அந்த டீலிமிட்டேஷனே கட் ஆகிடுச்சு, தோல்வி அடைந்துச்சு. இல்லைனா வேறு யாராச்சும் இருந்தால் இன்றைக்கி அந்த டீலிமிட்டேஷன் வந்திருக்கும். இப்போது ரொம்ப வருத்தமாக மக்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. கொளத்தூர் தொகுதிக்கு ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்கிறாரு. நானும் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறேன். அவரை மூஞ்ச பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ அவர் வரலன்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனால் அவர் நல்லது செஞ்சார். அந்த மக்கள் யாரும் அதை யோசிக்கலை. யோசிச்சுருந்தாங்கன்னா ஓட்டு அவருக்கு போட்டிருப்பாங்க. யோசிக்காதனால ஓட்டு செதறிடுச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான்.